பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். என்ன மாமா உங்க ஆள் கூட இல்லாம ஏன் கூட இருக்கீங்க? ஏன் மேடம் உங்க கூடல இருக்க கூடாதா? இருக்கலாம்ப்பா, யார் இல்லைன்னு சொன்னா. ஒரு வாரமா நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா பேசிக்கிறது இல்லையே. இல்லையே, நல்லாதான் பேசிக்கிறோம். அப்படியா மாமா? சரி மாமா, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு பாக்கிறதுக்காக தான் கேட்டேன். அதுதான் தெரியுமே இந்த ஐஷு தேவையில்லாதது கேட்பான்ட்டு. ஹலோ, தேவையானதே கேட்பேன், என்ன ஓவரா பண்றீங்க? என்ன பார்த்து இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல நீங்க? இருக்கட்டும் மாமா. அதுதானே ஐஷு உண்மை. நீயும் வாயால சொன்னது உண்மை இல்லைன்னு? உண்மையே இல்ல மாமா. என்ன பார்த்து நீங்க இப்படி எல்லாம் சொல்லி இருக்கவே கூடாது மாமா. ஆனா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல விடுங்க மாமா. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் மாமா உங்கனால. அப்படியா? அப்படிதான் மாமா, போங்க மாமா. என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அதான் மனசு வலிக்குது மாமா, போங்க மாமா. சரி விடு, இந்த மாமா தானே சொன்னேன். மாமா சொல்லியிருந்தாலும் எனக்கு வருத்தமா இருக்கு மாமா. அதுவும் மாமா நீங்க சொல்லிட்டீங்களா, அதான் வருத்தமா இருக்கு. அப்படியா? நீ வருத்தமே பல்லன்னு பச்சையா தெரியுது. யாரு, நானா மாமா? ஆமா நீதான். சரி விடுங்க மாமா, வெளியில எல்லாத்தையும் பார்க்க அப்படிதான் தெரியுமா, உள்ள என்னோட கஷ்டம் எனக்கு. பரவாயில்ல விடுங்க மாமா, இட்ஸ் ஓகே. நான் வரேன் மாமா. ஹே, எங்க போற? எல்லாரும் உள்ளார இருக்காங்க, அங்கதான் போவாங்க. நீங்க தான் மனசு உடைச்சிட்டீங்களே, அதான் உள்ளார போலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. நீங்க இங்க நின்று யார்ட்டையோ பேசுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. நான் உள்ளார போய் அவங்க கூடயாவது உட்காந்து கதை அடிக்கிறேன் மாமா. எனக்கு டைம் பாஸ் போவேணாமா? உங்களுக்கு டைம் பாஸ் போகணும்னா உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு நின்று பேசுங்க. என்னதான் காயப்படுத்திட்டீங்களா? ஹே நில்லுமா. முடியாது மாமா. உள்ளார எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே மாமா, எல்லாம் இங்கதான் வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க. சரிம்மா நீ போ. சரி மாமா. ஐயோ, உள்ளார போனா உங்க கதையா அளந்து விட்டுட்டு இருப்பாங்களே, அதுக்கு பேசாம மாமா கூடயே இருந்துடலாம் போலயே. இப்போ என்ன பண்ணலாம்? மாமா கூட இருக்கலாமா, இல்ல உள்ள அவங்க பேசுற கதைக்கு போகலாமா? என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? எல்லாரும் போகல நீ போ, உனக்காக தான் அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாரு. முக்கியமா அருண் வேற. அருண் முதல்ல உங்களை யார் கூப்பிட்டு சொன்னா? உனக்கு கம்பெனி வேணும்னு உன் பிரியாவை கூப்பிடுவல, அதே மாதிரி எனக்கு கம்பெனி வேணும்னு அருணை கூப்பிட்டேன். அதான் அஜித் மாமா இருக்காங்களே. அவருக்கு ஹரிஷ் ஆய பாக்குறதுக்குள்ளேயே டைம் போகுது. இல்ல என் கூட நின்னு பேசிட்டு இருப்பாரா? அதுக்கு என்ன அருணை கூப்பிட்டுருவீங்களா? ஏன் மாமா அருணை கூப்பிட்டீங்க? ஏன்டா அருணை கூப்பிட்டதுல உனக்கு என்ன? போங்க மாமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சுட்டே பேசுறீங்க பாத்தீங்களா. சேச்சா, எனக்கு எதுவும் தெரியாது. யாருக்கு, உங்களுக்கா? அப்பாவே குழந்தை, அதனால உங்களுக்கு எதுவும் தெரியாது மாமா. சரி மேடம், என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அருண் கிட்ட காதல் சொல்ற இடத்துலயும் இல்ல, அப்புறம் என்னதான் பண்ணலான் இருக்க? உனக்குள்ள காதல் இருக்கான்னு கேட்டாலும் தெரியலங்கிற. என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அருண் கிட்ட போய் என்ன சொல்லலான் இருக்க? அப்படி கேட்டா தெரியல மாமா, அவர்கிட்ட என்ன சொல்றது, என்ன பேசுறது. எனக்குள்ள நான் காதல் இருக்கு மாமா, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இதை எப்படி போய் அருண் கிட்ட சொல்றது? ஃப்ரெண்டா இருந்த இடத்துல காதலியா எப்படி மாமா? ஏன் ஃப்ரெண்டா இருந்த இடத்துல காதலியா மாறக்கூடாதா? அப்படி இல்ல, அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு தெரியலல்ல. ஏதாவது ஒரு இடத்துல என்ன காயப்படுத்திட்டாருனா? கண்டிப்பா அருண் அப்படி இல்ல. அருண் அப்படி இல்ல மாமா, எனக்கு தெரியல. நான் எப்படி போய் சொல்றதுன்னு எனக்கு புரியல மாமா. இத போய் சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல மாமா. வீட்லயும் மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மேடம் இப்படியே இருந்தா என்ன பண்ணலான்னு ஐடியா? உன் காதல உன் மனசுக்குள்ளேயே வச்சிடலான் இருக்கியா? அப்படி இல்ல மாமா. பின்ன எப்படி? சரி நீயே சொல்லு, என்ன பண்ணலான்னு ஐடியால இருக்க? ஒன்னும் உன் காதல போய் அருண் கிட்ட சொல்லு, இல்லன்னா வீட்டுல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அருண் இல்லன்னா வேற ஏதாவது பையனதான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது எப்படி மாமா? அது எப்படின்னா நீ போய் உன் காதலியும் சொல்ல மாட்டேன், அப்புறம் அது எப்படி மாமான்னு கேட்டா? அது வந்து மாமா சொல்லலாம், ஆனா அவர்கிட்ட எப்படி போய் காதல என்னால தெரிவிக்க முடியும்னு எனக்கு தெரியல. மாமா, சொல்லணும்னு இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியல. நான் சொல்றேன்ல, இந்த கோவிலே வச்சு உன் காதல சொல்லு. மாமா, அதுக்கு நான் ப்ரிப்பேரே பண்ணல மாமா. ஆமா, இதுக்கெல்லாம் வேற ப்ரிப்பேர் வேற பண்ணுமா? என்ன ஐஷோ பேசுற? மாமா அது வந்து என்ன வந்து போய் நீ தானே ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ உன் காதல தைரியமா போய் சொல்லு, இதுக்கு என்ன ப்ரிப்பேர் வேணும்? அருண் அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவனோட பதில கேட்டுட்டு வா. அவன் வேணாம்னு சொல்லிட்டா என்னால தாங்கவும் முடியாது, அதே சமயத்துல அவன் ஓகே சொல்லிட்டா ஒரு மாதிரி பயமாவும் இருக்கு மாமா. இப்படி ரெண்டுக்குமே பயந்துட்டு இருந்தா அவ்வளவுதாமா. நீ ஏதாவது ஒரு முடிவை எடுத்துதான் ஆகணும். புரியுது மாமா, ஏதாவது ஒரு முடிவு கண்டிப்பா எடுக்கணும். ஆனா இதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, அதுலயே குழப்பமா இருக்கே. அதான் நான் சொன்ன மாதிரிதான், வேணான்னு சொன்னாலும் வருத்தப்படுவேன், ஓகேன்னு சொன்னாலும் ஒரு மாதிரி பயம் இருக்கும். அது ஏன் ஓகே சொன்னா பயம் இருக்குன்னு எனக்கு தெரியல மாமா. என்னை விட்டு போயிருவாரோ, ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிடுவாரோன்னு பயமா இருக்கு
பொண்ணு அவர் காதலிக்கிறாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு மாமா. அருண் அப்படி காதலிக்கிறதா இருந்தா என்கிட்ட சொல்லியிருப்பானே. தெரியல மாமா என்னன்னு. ஒருவேளை அவங்க அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல மாமா. அவர்கிட்ட போய் சொல்லலாமா சொல்ல வேணாமா? இப்ப நீங்க சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு போய் சொல்லலான்னு. ஆனா இந்த இடத்துல வேணான்னு சொல்லிட்டா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் மாமா. என்னால தாங்கவும் முடியாது மாமா. அவரை வேணான்னு சொல்லி என்னால தாங்க முடியாது மாமா. சப்போஸ் அருண் உனக்கு ஓகே சொல்லிட்டா? ஓகே சொல்லிட்டா சந்தோஷம் தான், இருந்தாலும் ஒரு மாதிரி பயமா இருக்கே. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நீ போய் உன் காதல தைரியமா அருண் கிட்ட சொல்லு. இப்படியே மூடி மறைச்சிட்டு இருந்தா என்ன? போய் உன் காதல தைரியமா சொல்லு. பாசிட்டிவா சொன்னாலும் எடுத்துக்கோ, நெகட்டிவா சொன்னாலும் எடுத்துக்கோ. ஏன்னா பிடிக்காதவங்களை கம்பேர் பண்ணி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆமா மாமா, பிடிக்காதவங்கள பிடிக்க வைக்கிற மாதிரி கம்பேர் பண்ண முடியாது மாமா. அது நம்ம மேல சுத்தமா காதல் இருக்காது, வெறுப்பு மட்டும்தான் இருக்கும் மாமா. அததான் நானும் சொல்றேன். வெறுப்பு தான் இருக்கும். அவன் கிட்ட உன் காதல போய் சொல்லு. அவன் என்ன பதில் சொல்றனோ அதபடி நீ வச்சுக்கோ. எதை சொன்னாலும் நீ சந்தோஷமா எடுத்துக்கணும். அழுகிறதோ அவ்வளவு கஷ்டப்படுறதுலாம் நீ வச்சுக்க கூடாது. ஓகேவா? ஓகே தான் மாமா. ஆனா அப்பா அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இப்ப நீ அங்க போயிட்டியா? அவங்க என்ன சொல்ல போறாங்க? வீட்டுல சிம்ரன் அணியும் அஜித்து காதலிச்சாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களுக்கே ஒண்ணு சொல்லாத போது உனக்கு என்ன சொல்ல போறாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. புரிஞ்சுச்சா? அது மாமா, அது போயின்லாம் யோசிக்காது. போய் உன் காதல தைரியமா அருண் கிட்ட சொல்லு. அவன் ஏத்துக்கிறானோ ஏத்துக்கலையோ உன் காதல் இருக்கல போய் சொல்லு போ. அத்தை மாமால எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். நீ எந்த வருத்தமும் படாத போ. ஆனா நான் உன்னை கேட்கட்டுமா? என்ன கேளு. இப்போ அருண் ஓகே சொல்லிட்டு கடைசியில என்னை விட்டுட்டு போயிட மாட்டாரே? இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏன் மாமா? நான் அருண் கூட இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஒருத்தவங்களை அருண் நம்பிட்டானா, அவங்களுக்கு வாக்கு கொடுத்தனானா கடைசி வரைக்கும் அவங்களை விட்டு போக மாட்டான். அவங்க எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவங்க விட்டு போயிட மாட்டான். எனக்கு வரப்போற வைஃப் காதலிக்கிற பொண்ணை எப்படி அவன் விட்டுட்டு போகணும்னு நினைப்பான். அப்படி அவன் ஏத்துக்கிட்டான், ஓகே சொல்லிட்டானா அவன் உன்னை விட்டு கடைசி வரைக்கும் போக மாட்டான். எல்லாத்துக்கும் செய்யற அவன் வரப்போற வைஃப் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டான். உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குவான். அருணை பார்த்த வகையில நான் சொல்றேன். அருண் என் கூட இருக்கும் போது இப்படிதான் இருந்தான், இப்பவும் அப்படிதான் இருக்கான். மேபி உனக்கு நம்பிக்கை வரலன்னா நீ போய் சொல்ல வேணாம். மாமா நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, அவர் மேல மொத்த பாசத்தையும் வச்சுட்டு கடைசியில விட்டுட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயம் மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் அருண் அந்த தப்பை செய்யவே மாட்டான். எவ்வளவு விஷயம் என்ன நடந்தாலும் அந்த ஒரு தப்பை மட்டும் அவன் செய்ய மாட்டான். உன் கூடயே நிப்பானே தவிர உன்னை விட்டுட்டு போகணும்னு அவன் நினைக்க மாட்டான். இல்ல மாமா, உங்க ஃப்ரெண்ட பத்தி இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு, அவ்வளவுதான் மாமா. எந்த பயமும் வேணாம். இந்த மாமா சொல்றல, அருண் கடைசி வரைக்கும் உன்னை விட்டுட்டு போக மாட்டான். சப்போஸ் அவன் காதலிச்சா. ஓகே மாமா, இவ்வளோ நம்பிக்கையா நீங்களே சொல்லும் போது கண்டிப்பா அருண் என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆனா இப்ப நான் போய் சொல்லி ஓகே சொல்லுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல மாமா. ஏன்னா அவர் என்ன ஃப்ரெண்டா மட்டும்தான் ஏத்துட்டு இருக்காரு. மத்தபடி என் மேல ஒரு ஃபீலிங் எதுவுமே அவருக்கு இல்ல. ஆனா என்னன்னு தெரியல. ஓகே சொன்னா சந்தோஷமா இருக்கும், வேணான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே கடந்து தானே போகணும் மாமா. சோ கடந்து போய் வாழ வேண்டியதுதான். இதுதான் ஐஷு. இப்படி போல்டா நல்லா பேசு. இப்படி போல்டா பேசும்போது ஐஷு எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா? நீ எல்லா விஷயத்தையும் நல்லா போல்டா பேசணும், போல்டா எடுத்துக்கணும், சரியா? அப்படி அருண் வேணான்னு சொல்லிட்டானா விடு, உனக்குன்னு ஒரு பையன் வருவான், சரியா? அதுக்காக உட்காந்து அழுகிறதோ ஃபீல் பண்றதோ எதுவும் வேணாம். கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இருந்தாலும் நீ அதை எடுத்துட்டு கடந்துட்டு போகணும், சரியா? ஓகே மாமா, எனக்காக இவ்வளவு தூரம் பேசுறீங்க. உங்க பேச்சை கேட்காம இருப்பேனா மாமா? அருண் ஓகே சொன்னா சந்தோஷமா எடுத்துக்குவேன், வேணான்னு சொன்னா கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நானே போயிருவேன் மாமா. அவ்வளவுதானே. அவருக்கு பிடிக்காத வாழ்க்கையை எதுக்கு நம்ம வற்புறுத்தணும்? இப்போ சொல்றேன் மாமா, வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க. எனக்காக நீங்க போய் பேசுறதோ இதெல்லாம் வேண்டாம் மாமா. வற்புறுத்தி என் கூட வாழ வைக்கணும்னு நான் நினைக்கல மாமா. என் கூட சந்தோஷமா வாழணும். வேணான்னு சொல்லிட்டா நான் ஃபீல் பண்றேன்னு சொல்லி இப்போ எதுவும் பேசாதீங்க மாமா. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் நானே சரியா போயிடும். கண்டிப்பா நான் எதுவும் பேச மாட்டேன், புரிஞ்சுச்சா? ஓகே மாமா, பேச மாட்டீங்க, நம்பிக்கை இருக்கு, பேசாதீங்க, அவ்வளவுதான். ஏன்னா வற்புறுத்தி அந்த காதல் எனக்கு வேண்டாம் மாமா. அதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டே போயிடுவேன் மாமா, அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, உங்க ஆளு இந்த பக்கம் வராங்க. ஏன்ல? அதான் மாமா, பிரியா இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. அதுவும் நம்மள பார்த்து தான் வந்துட்டு இருக்கா. சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க, நான் வரேன். என்னாச்சு மாமா? கொஞ்ச நேரம் நின்னு பேசுங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். கால் பண்ணிட்டு வரீங்க? இல்ல, அருண் அப்பவே கால் பண்ணுன்னு சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் மாமா இவ்வளவு நேரம் நின்னு பேசும்போது உங்களுக்கு அந்த கால்ல தெரியாது? பிரியா நம்மள பார்க்க தான் வரான்னு நினைக்கிறேன். அவ உன்னை பார்க்க வரா, நான் வரேன். மாமா மாமா நில்லுங்க. நான் வரேன்டா. சரி நீங்க என்ன, நான் வந்துடுறேன். எங்க போற? குருவை பார்த்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. எனக்கு புரியல, குரு மாமாவும் இங்கேறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நீயும் இங்கேறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. நான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கணும்? நிக்கிறதா இருந்தா நின்று, இல்லைன்னா உள்ளார போய் உட்காருப்போ. அதான் உனக்காக வந்தால சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் குருவை பார்த்துட்டு வந்துடுறேன் போ. அம்மா உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் எதுவுமே இல்லையே. இல்லைன்னா எனக்கு ஓகே தான்ப்பா. சில கண்ணுங்களுக்கு நாங்க சண்டை போட்டோன்னு தான் தெரியும் போல. ஆமா, எனக்கு ஒரு வேலையில போற அந்த சில கண்ணு நான் தான் தெரியுது போ. குருவை பார்க்க போ, அவர் போயிட்டா இருப்பாரு போ. அம்மா எதுக்கு போற, என்னன்னு சொன்னாரா? ஏதோ கால் பண்ணணுமா, கால் பேசிட்டு வந்துடுறேன்னு போனாரு, என்னன்னு தெரியாது. ஓ அப்படியா, சரி அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். போ போ போ. கால்
பேச போறாருங்கிற கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம், அவரே வருவார்ல. வர மாட்டாரு எனக்கு தெரியும். வரேன்னு சொல்லிட்டு தாண்டி போனாரு. நான் அங்கேயே போய் பேசிட்டு வந்துடுறேன், நீ உள்ளார போ. இங்க வெளில தனியா நிக்காத, நீ உள்ளார போ. அம்மா எப்ப கிளம்புறது? இன்னும் தெரியல, இன்னும் ஒரு 1/2 கிளம்பிடுவோன்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி இருட்டுது பாரு, மழை வந்தாலும் வரும். ஆமால, சரி நான் உள்ளார போய் வெயிட் பண்றேன், நீயும் குரு மாமா வந்துருங்க. சரி நாங்க வந்துடுறோம், நீ போ. குரு நினைங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஒர்க்கா இருந்தாலும் என்கிட்ட பேசி முடிச்சுட்டு நீங்க போலாம் குரு. முக்கியமான ஒர்க், நான் போகணும். இங்க என்ன உங்களுக்கு முக்கியமான ஒர்க் இருக்க போது குரு? இல்ல எனக்கு புரியல, நீங்களே சொல்லுங்க, இங்க ஒர்க் இருக்கு உங்களுக்கு? அதான் சொன்ன, நீ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அருண் கூப்பிட்டா நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து பேசு. வந்து பேசுறேன்னு சொல்லி நீங்க பேசவே மாட்டீங்க குரு. தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போங்க குரு. இந்த ஒரு வாரமா நான் பேச வந்து என்ன அவாய்ட் பண்றீங்க, ஏனே தெரியல. ஏதாவது காரணம் தெரிஞ்சா கூட அமைதியா போலாம் குரு, ஆனா எந்த காரணமே தெரியாம எப்படி குரு? தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு போங்க. இல்ல பிரியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ப்ளீஸ் குரு, எனக்காக ஒரு 5 நிமிஷம். என்ன பேச போற? ஏன் குரு ஒரு வாரமா என்ன பாக்குறதில்ல, என்ன பேசுறதில்ல? நானே வந்து பேசினா கூட எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒர்க் இருக்கு, அதனால ஒர்க் இருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஒர்க் இல்லாம யாராவது ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்களா? ஒரு வாரமாவா? நைட்டு பேசலான்னு பார்த்தா நான் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்க வரவே செய்றீங்க. காலையில நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு போயிடுறீங்க குரு. ஏன் குரு, எதனால குரு? நான் சாப்பிட வந்தாலும் நீங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க. எனக்கு புரியல, எதனால குரு இப்படி பண்றீங்க? ஒரு காரணம் எதுவுமே இல்லாம எப்படி குரு? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? நீ தப்பு பண்ணேன்னு நான் சொல்லவே இல்லையே. அதான் குரு கேக்குறேன், அப்புறம் ஏன் குரு பேசாம போறீங்க? என்ன மொத்தமா அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு குரு. நான் இப்போ சொல்றேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அவ்வளவுதான். ஒர்க் இல்லாமலாம் நான் போகணும்னு அவசியம் இல்லை எனக்கு. நான் ஏன் உன்னை அவாய்ட் பண்ணணும்? ஏன் குரு இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இப்போ சொல்றேன், நான் எந்த கோவமாலாம் பேசல, நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். ஐ திங்க் உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் பிரியா? குரு குரு நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்க குரு. என் மேல ஏதாவது கோவமா குரு உங்களுக்கு? உன் மேல நான் ஏன் கோவப்படணும்? குரு அதாம்மா கேக்குறேன், உன் மேல எந்த கோவமும் இல்ல. நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. குரு நார்மலா பேசுறதுக்கும் நீங்க எப்படி பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? அந்த அளவுக்கு நான் முட்டாளன்னு நினைச்சிட்டீங்களா குரு? யாரு நீ முட்டாளுன்னு சொன்னது? நான் சொல்லவே இல்லையே இந்த இடத்துல. நான் இப்போ சொல்றேன், நான் நார்மலா தான் இருக்கேன், எப்போதும் போலதான் நான் இருக்கேன். உனக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி நான் வரேன்னு சொல்லிட்டு எதுக்கு குரு போனீங்க அப்போ? இப்போ சொல்றேன், நீ வரனால நான் அந்த இடத்த விட்டு போல. எனக்கு அருண் கால் பண்ண சொல்லியிருந்தான், சோ நான் கால் பண்ண போனேன். அருண் இங்க தானே இருக்காரு. ஆமா, அவன் யாருக்கோ கால் பண்ணணும்னு சொன்னான், அதனாலதான் போய் கால் பண்ணேன். மத்தபடி நீ வரேன்னு சொல்லிடலாம், நான் போகல. இப்போ கேக்குற குரு, நான் அவாய்ட் பண்ணல. நான் அவாய்ட்லாம் எதுவுமே பண்ணவே இல்லையே. நான்லாம் உன்னை அவாய்டும் பண்ணல, எதுவும் பண்ணலமா. நீ ஏன் அப்படி நினைச்சிட்டுனா இதுல என்னால எதுவும் பண்ண முடியாது. உன்கிட்ட சொல்லி வேணா புரிய வைக்க முடியும். அப்புறம் ஏன் குரு நான் பேசினாலே பேச மாட்டேங்கிறீங்க? பேசினா பேச மாட்டேங்கிறேனா? எப்போதும் நைட் வந்து ஒரு 1/2 hour உட்காந்து நம்ம 2 பேரும் பேசுவோம். இப்பெல்லாம் அது கூட பண்றது இல்லையே குரு. அட்லீஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறமா, அது மார்னிங்கும் நீங்க என்ன பாக்குறது இல்லையே. நைட்டு லேட்டா தான் வந்து தூங்குறீங்க, நான் தூங்குனதுக்கு அப்புறம் மார்னிங்கும் சீக்கிரமா எந்திரிச்சிடுறீங்க. கிடையில நான் எப்படி குரு உங்ககிட்ட பேசுறது? உங்ககிட்ட பேசுறதுக்கு முதல்ல எனக்கு டைம் கிடைச்சிச்சா? கோவில்ல வந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா அந்த இடத்துலயும் நீங்க பேசலையும் கூட. எங்க வந்து பேசினாலும் நீங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் எங்கேயாவது பேச வரும்போது ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறதை கேட்டீங்களா? இப்ப பேச வரலாம், நான் வந்து ஐஷோ கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க, நான் வரேன்னு தெரிஞ்சு நீங்க கிளம்பி போறீங்க. அந்த டைம்ல நான் என்ன குரு நினைக்க முடியும்? நீங்களே நினைச்சு பாருங்க, நான் என்ன நினைக்கிட்டு வந்த இடத்துல. எனக்கு புரியல குரு. இனி நீங்க அவாய்ட் பண்றீங்க குரு. அவாய்ட் பண்றதால தான் நீங்க அவாய்ட் பண்றீங்க நான் சொல்றேன். என் மேல ஏதாவது கோபம் இருந்தா கூட சொல்லிருங்க குரு. இப்போ சொல்றேன், உன்னை அவாய்ட் பண்ணல, உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல. சில இடத்துல தள்ளி இருந்தா நல்லதுன்னு தோணுச்சு, சோ நான் பண்றேன், அவ்வளவுதான். சில இடத்துல விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. வீடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது. முடியல, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நமக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் வலி ஸ்டாப் ஆயிருக்கு. ஐயோ என்னால சுத்தமா முடியல. எல்லாரும் ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளால போய் படுக்கவும் முடியல. ஜீவாவை எழுப்பிடலான்னு பார்த்தா அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். இப்பதான் வலி பெருசா இல்லையே, இப்படியே கொஞ்ச நேரம் நடக்கலாம். இப்பதான் ஒரு மாதிரி நல்லா நிம்மதியா இருக்கு, நல்லா காத்தோட்டமா நல்லா இருக்கு. இப்பதான் இப்படியே கொஞ்ச நேரம் நடந்தோம்னா சரியா போயிடும். அதுக்குள்ள தூக்கமும் வந்துடும், போய் தூங்கிடலாம். அம்மா அங்க என்ன கண்ணா தனியா உட்காந்துட்டு இருக்காரு? சரி போய் பாப்போம். அதுவும் இந்நேரத்துல தனியா உட்காந்துட்டு இருக்காரு, என்ன ஏதுன்னு போய் பார்த்து